வாசிப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் ஏற்றினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தள்ளினார். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் நினைத்தழுகிறவர். தேவன் என்னை குறித்துலாம் நினைக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நன்மை செய்து நினைக்க மாட்டாரா? நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், நான் நினைத்தழுகிற தேவன். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினால எப்படியா பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் ஏற்றினது. அவங்க அடிமைத்தனம் பண்ணி அடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ற விஷயங்கள்லாம் கர்த்தருக்கு தெரியுது. நீங்க உங்களுடைய வாழ்வில் யாரெல்லாம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி அடிமைத்தனமாக்கி உங்களை என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அழுதுட்டு இருக்குதுல்ல, நீங்கள் அழுதா கூட தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடுங்க. உங்களை அடிமைத்தனமாக்கி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்களை கீழ்ப்படுத்தி உங்களை என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ, என்ன கஷ்டத்தெல்லாம் துன்பத்தெல்லாம் அதுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறாங்களோ, நீங்கள் அந்த டயத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா? உங்களை அழைத்த கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். உங்களை அழைத்த கர்த்தர் மாறாதவர், உங்களை தெரிந்து கொண்டவர். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கீழே விழாதன் என்று தேவனே சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பன் நம்முடைய நிலையை பார்க்கிறவர். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் படுற கஷ்டத்துலையும் என்ன மறந்துடாத, என்ன விட்டுறாத. அப்போ தான் இன்னும் அதிகமாக பிடிக்கணும், அப்போ தான் இன்னும் நீ நெருங்கணும். தேவர்களே, கஷ்டத்தின் மத்தியிலையும் பிரச்சனையின் மத்தியிலையும் துன்பத்தின் மத்தியிலையும் அந்த சூழ்நிலை இன்னும் நீங்கள் அதிகமாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த கால வேளையில் இந்த வசனத்தை முற்றிலுமாய் பேசணும் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உங்களுக்கு வருகிறது, உங்கள் நோக்கி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கும் போதும் ஒடுக்கும் பொழுதும் அவர்கள் முறையிட்டார்கள். தேவ சந்நிதியில் ஏற்றினது. தேவன் நினைத்தலினார். தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கை அந்த நாளிலே, அந்த காலத்திலே ஆபிரகாமோடு பண்ணிட உடன்படிக்கை கர்த்தர் நினைப்பார் என்றால், இப்போ புதிய உடன்படிக்கையின் காலத்திலே கிறிஸ்துவோடு தேவன் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்போ கிறிஸ்துவோடு பண்ணிட உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு உனக்காகவும் எனக்காகவும் போனதும் அடிக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதையும் பிதாவாகிய தேவன் மறக்கிறவர் அல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக இப்படிப்பட்ட பாடுகள்? தேவன் உனக்கு எப்போது செவி கொடுக்கணும் என்பதற்காகவே தன்னை பலியாக ஒப்படைத்தார். தேவன் உனக்கு செவி கொடுக்கணும், நீ கூப்பிடுறதுக்கு அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கணும் என்பதற்காக தேவன் கல்வாரிக்கு போனார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இப்போது நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் இப்ப எப்படி தெரியுமா பாப்பார்? இப்ப எப்படி தெரியுமா பாப்பார் தெரியுமா? இப்ப எப்படி பாப்பார் தெரியுமா? இப்ப எப்படி பாப்பார் தெரியுமா? ஆபிரகாமும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கை அல்ல, இயேசுவோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறார். மேன்மையான உடன்படிக்கையின் மூலியமாக கர்த்தர் உங்களை என்னையும் கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். சும்மா இல்ல தேவ பிள்ளைகளே. ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, அழாத, பயப்படாத, கூப்பிட மட்டும் மறந்துடாத, கூப்பிடு. தகப்பனே, என் இயேசுவே நிரட்சியும். சுத்திருக்கிற நிலைமையெல்லாம் நீங்க பாக்குறீங்க, இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியத்தை பண்றாங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமா இப்படி எல்லாம் பேசுறாங்களே, என்னை இவ்வளவுலாம் அசிங்கப்படுத்துறாங்களே, நான் கீழே போகணும்னு நினைக்கிறாங்களே ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா வழிவாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, எனக்கு ஒரு நன்மை இல்லாமல் இருக்கிறேனே, என்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்துறாங்களே கர்த்தாவே அப்படின்னு நீ கூப்பிடு, கூப்பிடு, நீ கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் எனக்கு நன்மை செய்யும்படியாக தானே நீங்க இப்படிப்பட்ட பாடுகள்லாம் அனுபவிச்சீங்க ஆண்டவரே. இதோ இயேசுவின் பிள்ளை கூப்பிடுது அப்படின்னாவே பிதாவாகிய தேவன் கண்ணோக்குவார். நீ கூப்பிடும் போது இயேசுவின் பிள்ளை கூப்பிடுகிறது, இயேசுவின் பிள்ளை கூப்பிடுகிறது, இயேசுவின் பிள்ளை கூப்பிடுது என்பதை கர்த்தர் பார்த்து உனக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் சோர்ந்து நொந்து வெந்து போய் அழுதுகிட்டே இருக்கிறதல்ல, அதன் மத்தியிலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட பிள்ளைகளா நீங்க இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அன்னாளை பத்தி நிறைய கேட்டுட்டே இருக்கும் பாருங்க. அன்னாள் வாழ்க்கையில நிறைய கஷ்டம், துன்பம், உபத்திரம், ஓரவத்தியே பயங்கரமா கேவலப்படுத்துறா பாருங்க. ஆனாலும் அண்ணாவுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை.
புருஷன் நல்லா ஆறுதல் படுத்துறான், தேர்தல் படுத்துறான், அன்பை செலுத்துறான். ஓரவத்தி பிள்ளைகளை காட்டிலும் நீ தான் எனக்கு எல்லாமே, அப்படியாகும் இப்படியாகும் எல்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனாலும் அசிங்கமும் அவமானமும் என்ன இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அவள் வாழ்க்கையில் அழுகுதுரா, புலம்புறா, மாற்றமே இல்லா பாருங்க. ஆனால் அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுதான், வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9. சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. தனிப்பட்ட விதத்தில் முன்னாடி எவ்வளவோ அழுதா வச்சா ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் போலயே எல்லாம் அழுகிறது, துன்பம் உபத்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். மாற்றமே இல்லை. அப்போ வரைக்கும் மாற்றம் ஆன மாதிரி தெரியல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இங்க அழுதது போதும், இங்க நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஆகல. நான் இப்போ கர்த்தரை நோக்கி போறேன், கர்த்தரிடத்துல போய் உட்கார போறேன். இப்ப கர்த்தரிடத்துல இருந்துட்டு இருக்கிற எல்லா வியாகங்களையும் நான் கொட்ட போகிறேன். எல்லா வியாகங்களையும் என்ன பண்ண போறேன், அவர்கிட்ட நான் கொட்ட போறேன். நான் அழுதாலும் அங்கதான் அழ போறேன். என்ன பண்ணாலும் எங்க உட்கார போறேன், முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்துல உட்காந்து நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. உங்களை அழைத்தவர், உங்களை படைத்தவர், அவரை நோக்கி அங்க போங்க, அரைக்கதவை பூட்டுங்க. ஒரு நாள் சாப்பிடாம நீங்க உட்காரனாலும் ஒன்றும் செத்து போறதில்ல. ஒரு நாளைக்கு சாப்பாடை விருத்துருங்க, எல்லாத்தையும் விருத்தணும். எதுவுமே மைண்டு கொண்டு வரக்கூடாது. எந்த மனுஷங்களுடைய எண்ணங்களும் நமக்குள்ள வரக்கூடாது. அப்ப முழுக்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாளுடைய மனதுல ஏதாவது கொஞ்சம் ஓடிச்சு, இது கொஞ்சம் ஓடிச்சுன்னா கிடையாது. முழுக்க முழுக்க அவளும் கத்தரும். நேரா போனான். ஏலி கூட அங்க இருந்தான். ஏலி பக்கத்துல இருக்கிறான். அப்படி என்ன நினைப்பான், இப்படி நினைப்பான், ஜெபத்தை கூட நினைக்கல. அவன் பாடு கிடக்குற. அவ போய் என்ன பண்றான், கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது. இதே பிள்ளைகளே, உங்களுக்கு அழுகணும் போல இருந்தா போய் அழுங்க, தப்பே இல்லை. உங்களை அழ வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி எந்திரிச்சு வரும்போது என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீங்க கத்தட்ட போய் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் போய் நீங்க இங்க சொல்லுங்க. என்றால் கத்தர் சத்தத்தை கேட்கிறவர். பழைய உடன்படிக்கையே அபாரமான பதிலை கொண்டு வரும் என்றால், புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு அபாரமான பதிலை கொண்டு வராமல் இருப்பது எப்படி? பழைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆபிரகாம் ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைத்தல்வார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைக்காமல் இருப்பாரா என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவர் நினைக்கிற தேவன், அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆகையால் கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபமே அவ்வளவு வல்லமையா இருந்துச்சுன்னா, புதிய உடன்படிக்கையின் ஜெபம், உங்களுடைய ஜெபம் மிகவும் வல்லமையிலும் புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்க போய் உட்காரும் போது யார் என்பதை அறியார். நீங்க நினைப்பீங்க நான் தான் உட்காரன், ஏதோ போய் உட்கார அட்ரஸ் இல்லாம. இல்ல, உனக்கு ஒரு அட்ரஸ் உண்டு. உன்னுடைய தகப்பன் இயேசு, இயேசுவின் பிள்ளை உட்கார்ந்து கண்ணீர் விடும்போது கர்த்தர் விடுவார் நினைக்கிறீங்களா? பாருங்கள், மனம் கசந்து மிகவும் அழுது. அங்க நீங்க பார்க்கும் பொழுது இந்த 9ல அன்னாள் எழுந்திருந்து, உன் இடத்துல உட்காந்து நீயா சும்மா வரைக்கும் ஒன்னாக போறது இல்ல. எழுந்து முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்துக்கு போய் தேவ சமூகத்துல உட்காந்து அழணுமா, பாடணுமா, துதிக்கணுமா, என்ன பேசணும், அம்புட்டு கர்த்தட்ட பேசு, அம்புட்டு கர்த்தட்ட கொட்டு. உன் இருதயத்துல எதுவுமே வச்சுக்கிறாத. எல்லாம் எங்க போய் கொட்டணும்? நம்ம என்ன பண்ண மாத்தி செய்வோம். நம்ம இதயத்தை போய் தேவையில்லாத ஆளுக்கு போய் கொட்டிட்டு அப்புறம் அவன் உட்காந்து உன என்ன பண்ணுவான், கேலி கிண்டல் நையாண்டி. நடக்குமா நடக்காதா? அந்த மாதிரி நாம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த பாதிப்பை மற்றவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது, கர்த்தரால புரிந்து கொள்ள முடியும். உங்க உணர்வை, உங்க உணர்ச்சிகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. இப்ப என்ன ஃபீலிங்ல இருக்கீங்க, எந்த விபத்துல, என்ன விதமான கஷ்டத்தை உள்ள ரொம்ப அனுபவிக்கிறீங்க என்பதை தேவன் மாத்திரமே அறிந்தவர். பாருங்க, என்னதான் போய் கணவன் போய் ஆறுதல் சொன்னாலும் தேர்தல் சொன்னாலும் கணவன் பெரிய அழுத மாதிரிலாம் இல்லை. கணவன் என்னைக்காவது போய் உட்காந்து போய் இது ஜெபம் பண்ணியிருக்கிறானா? நீங்க அங்க பைபிளை பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல அண்ணாள் வாழ்க்கையில குழந்தை இல்லைன்னு சொல்லி ஓரவத்தி கஷ்டப்பட திரும்ப இவன் போய் இப்படிதான் போய் அதை சொல்லணே தவிர்த்து, இவன் போய் இவளுக்காக போய் ஜெபம் பண்ண மாதிரியோ இல்ல வாடி நம்ம போய் கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, வருஷம் வருஷம் போறாங்க, போய் அங்க தேவாலயத்துக்கு போறாங்க, பலியை கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்ண தின்றாங்க, நல்லா புசிச்சு குடிச்சு போட்டிருக்கா இல்லையா? இவனா போனானா பாத்தீங்களா? இல்ல இவன் சரி நீ போகல என்ன சொல்லலாம்? ஒரு ஆள் நம்ம கத்து இருக்காருமா, வாமா கடவுள்கிட்ட போய் நம்ம போறோம் வருஷம் வருஷம். அங்க போய் என்ன பண்ணுவோம், வேண்டிக்கொள், ஒரு பொருத்தனை பண்ணு, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கடவுள் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு அற்புதத்தை செய்வார். சொன்னானா என்ன நடக்குது? ஒன்றும் ஆலோசனை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள அவ பாதிப்படையதோ இவன் பாதிப்படைஞ்சாடான்னு தெரியல. சும்மா அவளை ஏதோ ஒரு ஆதல் படுத்துக்கு ஏதோ பண்றான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல் உணர முடியல. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தேவன் அறிவார். உன் ஃபீலிங் அவர் ஃபீலிங் மாதிரியே அவர் உணர்வார். புரியுதுங்களா? அவரை போல புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும்
மனைவியாலும் முடியாது, உன் கணவனாலும் முடியாது, உன் பிள்ளைகளாலும் முடியாது. நம்ம ஃபீலிங்கை நம்ம அப்படியே புரிஞ்சுற அவர் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டோட போய் தான் போய் கொட்டணும். ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறத போய் நீ கொட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கேவலமா பேசுவாங்க. புரியுதுங்களா? மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் மறைத்து வைக்காமல் கொட்டுற இடம் ஒன்று என்றால் அது கல்வாரி. நீங்க அங்க கொட்டணும், அங்க போகணும். உங்களை படைத்த தேவன், உங்களை உண்டாக்கின தேவன், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் செய்வார். நியாயமா கேட்கணும், யார்கிட்ட தான் நீங்க கேட்கணும்? உங்களை படைச்சிட்டு தான் கேட்கணும். நம்ம போய் கேட்கணும், எதுக்கு வெத்தல குட்ட சொத்து எழுதி கொடு, சண்டை போடுறோமா இல்லையா? அதே போல என்னை இந்த பூமியில நீ கொண்டு வந்தீங்கன்னா அப்ப எனக்கான எல்லா விஷயத்தையும் யார் சந்திக்கணும்? நம்ம அப்படி போய் கேட்க மாட்டோம். ஒரு கிரிப் இல்லாம ஏதோ சும்மா ஏதோ செஞ்சா செய்யட்டும், பம்பல் லாட்ரி சீட்டு மாதிரி ஏதோ அடிச்சுக்கிறட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. தேவனை தேடுற எப்படி இருக்கணுமா? கத்தட்ட போகும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்துல சேர்ற எப்படி இருக்குமா? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிற என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தை அப்படியே எங்க போய் மேட்ச் பண்ணணும்? அன்னாள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எழுந்து போனா பாத்தீங்களா? எந்த விதத்துல போனா? அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தம்மை தேடுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி எப்ப விசுவாசிச்சாலோ அற்புதம் உண்டானது. அது வரைக்கும் விசுவாசிக்காத வரைக்கும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அவ விசுவாசனாலதான் அவ போய் எழுத போய் என்ன பண்றான்? எல்லாத்தையும் கொட்டுறான். புரியுதுங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோட தான் போகணும். ஒரு ஜெபம் போட்டாவே, முழங்கால் போட்டாவே கர்த்தர் கேட்பார். நான் முழங்கால் படிக்கும் போதே கர்த்தர் முன்னுக்கு வந்துருவார். என்ன பேச போறன்றதை கேட்க வந்துருவார். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க பேசுறத ஒவ்வொரு வார்த்தையா விடாம கவனிக்கிற தேவன் ஒருத்தர். அதனால பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பார்க்கிறார். அன்னால் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் மறக்கல, எல்லாம் கேட்டார். தேவன் பதிலை கொடுத்தார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்க அவர்கிட்ட போகும்போது ஏதோ போவோம், ஏதோ காலந்து ஏதோ சோத்திரம் அல்லேலூயா இப்படி பண்ற ஜெபம் நிறைய பேருக்கு பதிலே வராது. ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். அப்படி இல்லை, ஓரே முழங்கா போயிட்டேன், கத்தட்ட போய் உட்கார போறேன், கத்தட்ட பேச போறேன், கத்தரில் எனக்கு ஏதாவது ஒரு கதை செஞ்சாகும், நான் விட மாட்டேன். அப்படி போ, நடக்கும். கத்த சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அன்னாள் சத்தத்தை கேட்டேன், ஆகாருடைய குழந்தையின் சத்தத்தை கேட்டேன். நான் சத்தத்தை கேட்கிறவர், ஆனா உடனே சத்தம் நான் வெளியே வரலன்ட்டேன். உடனே கூப்பிடுதல் இன்னும் குறைஞ்சு போச்சு. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு வசனம் பகம் முடிவு பண்ண டைம் ஆயிடுச்சு. லூக்கா 18ஆம் அதிகாரம் அந்தப்படியே 7, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, பதில் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ தம்மை நோக்கி இரவும் பகலும், இரவும் பகலும் கூப்பிட்டியா? இந்த ஜபத்துக்கு பதிலே வரல, இரவும் பகலும் கூப்பிட்டியா? தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப புரியுதுல? இப்படி கேள்வி கேட்டா தான் நல்ல சத்தியம் உள்ள விளங்குது. இரவு பகலும் நோக்கி கூப்பிடுற ஆளா இருக்கியா நீ? ஏதோ ஒன்று ஜபன்ற பேர்ல ஏதோ ஒரு எப்பயோ பண்ணி வச்சிருக்கேன், நடந்தா நடக்கட்டும், வேலைக்கு ஆகாதப்பா. உண்மையா கர்த்தர் தான் தருவார்ன்ற ஒருத்த விசுவாசித்தானா அவரை விடாப்பிடியா பிடிப்பான். ஏன்னா இவரால் தர முடியும், நீ விசுவாசித்தானா? நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன், இவருக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குற பெருசுலன்னு சொல்லி ஒருத்தவங்க விடாப்பிடியா மறுபடியும் இரவும் பகலும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு தந்துடுறேன், பணத்தை தந்துடுறேன், திருப்பி தந்துடுறேன், எனக்கு இந்த ஒரு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கணும், நொச்சு பண்ணிட்டே இருக்க என்ன ஆகும்? கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? ஏதோ கேட்போம், தந்தா தருவோம் அப்படின்னா அவரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த சேர்ப்போம் அதை பார்த்து அப்படிதான் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆண்டோடத்தில் என்ன காரியத்துக்காக இரவும் பகலும் வேண்டியிருக்கீங்க? விடாப்படியா வேண்டிக்கிட்டே இருக்கீங்களா? ஏன்னா இங்கே சொல்றது அவர் தான், இந்த ஓமையை சொல்றது அவர் தான். ஒரு ஓமையை மேல ஒரு ஓமையை சொல்லிட்டு அதுக்கான பதில் சொல்றாரு. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்ட ஆள் வந்து கூப்பிடும் போகும்போது கேட்கும் போது செய்ய மாட்டேனான்றாரு. புரியுதுங்களா? இப்போ நம்ம கேட்கணும், நீங்க தானே எனக்கு அழைச்சிங்க, நீங்க தானே ரசித்தீங்கன்னு கேட்கறோம்ல. அதான் அவர் சொல்றாரு, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உனக்கு என்னை தெரியப்படுத்தினேன். அப்படி தெரியப்படுத்தப்பட்ட உன்னுடைய ஜெபத்துக்கு நான் செவி கொடுக்காமல் இருப்பேனா? உன்னை காட்டிலும் மற்ற ஜெபமா? நீ உன்னுடைய ஜெபம் தான் முதல்ல உனக்கு அவர் முக்கியத்துவப்படுத்துவார். புரியுதுங்களா? முதல்ல நீங்க அவரை முக்கியத்துவப்படுத்தி செயல்படுங்க. நீங்க எந்த அளவுக்கு கத்தரை முக்கியத்துவப்படுத்திங்கன்னா உங்க செயல்பாடுல தெரியும். எல்லா விஷயங்களும் கத்தட்ட கொண்டு போவீங்க, கத்தட்ட தான் பேசுவீங்க, கத்தட்ட தான் சொல்லுவீங்க. கத்தர் என்று எனக்கு வேற யாரும் இல்லை. தேவர்களே, உங்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட ரீதியிலே கத்தரை பிடிங்க. ஏனாதான் பிடிப்பதல்ல, கத்தரட்ட விசுவாசத்தோடு எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட உட்காந்துரும். எவ்வளோ டைம் இருக்குது, சும்மா உக்காந்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுட்டு போகக்கூடாது. காலம் போய்கிட்டே இருக்கும், ஒண்ணுமே பெறாம போயிருவீங்க. ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு கிடைக்கிற மணி நேரத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலே பிரயோஜனப்படுத்துங்கள். அதனால் உங்களுக்கு பலன் உண்டு, பலன் இல்லாமல் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்தே ஆவார். அண்ணாளுக்கு பலன் கொடுத்தாரா இல்லையா?
இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு பாருங்க பேசினாலும் அதை திருப்பி இதை பேசுனாரு. ஆமாம், உங்களுக்காக பேசியிருக்கிறார். எப்படி அவரை பிடிக்கணும் சொல்றாரு. இரவும் பகலும். யார் இரவும் பகலும் விடாப்படியாக தேட போறீங்க? கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம்.